பிளெண்டர் யாரை கேட்டாலும் பிளெண்டர், எவனை கேட்டாலும் பிளெண்டர். நீங்கள் என்னைக்காச்சும் 3D மாடலிங் படிக்கணும்னு நினச்சி யார்கிட்டயாச்சும் சஜஷன் அப்படி இல்லைனா கூகுள்கிட்ட கேட்டிருந்தீங்க, எல்லோரும் சொல்லக்கூடிய ஒரே டூல் பிளெண்டர் தான். ஆனால் பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம், டிஸ்னி ஸ்டூடியோஸ், பிக்சர்ஸ்லாம் மாயா தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்பயே நம்ம பிளெண்டர் படிக்கணும். பிளெண்டர் படித்தா உண்மையிலேயே நமக்கு வேலை கிடைக்குமா? அப்படி என்ன பிளெண்டரை மாஸ்டர் பண்ணால் நம்மளுக்கு 3D இண்டஸ்ட்ரியில் ஒரு வேலை கிடைக்குமான்னு கேட்டால், அதை சொல்கிறதுக்கு தான் நான் இங்கே இப்போ வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட்டுக்கு. இதை சொல்கிறதுக்கு இதை நான் 3 பாயிண்ட்டாக பிடிச்சிருக்கேன். ஃபஸ்ட் என்னென்னா ஓப்பன் சோர்ஸ். ஏன் எல்லோரும் பிளெண்டர் லேர்ன் பண்ண சொல்கிறாங்கன்னு தெரியுமா? ஏன்னா மாயா, ஜீப்ரஸ், சினிமா 4D இந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ்லாம் பெய்டு வெர்ஷன்ஸ். இதை காசு கொடுத்து தான் படிக்கணும்னா எந்த பிகினர்ஸாலையும் படிக்க முடியாது. அதுக்கான காசும் இல்லை. ஏன்னா பிகினராக அவங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையான்னு தெரியாமல் ஒரு டூலை நம்மளால் காசு கட்டி படிக்க முடியாது. அதுக்கு தான் எல்லோரும் பிளெண்டர் சூஸ் பண்ணுது. பிளெண்டர் எப்படின்னா, அது ஒரு டொனேஷன் பேஸ் பண்ண ஒரு கம்பெனி. நம்மளை மாதிரி ஒரு 3D ஆர்டிஸ்ட் அண்ட் டெவலப்பர்ஸ் கொடுக்குற டொனேஷனை வச்சு மட்டும்தான் பிளெண்டர் ஒர்க் ஆகிட்டு இருக்குது. மீதி பாயிண்ட்ஸை நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். பார்ட் 2க்கு வெயிட் பண்ணுங்க.